மதுரை அழகர் கோவில் சோலைமலை முருகன் கோவிலில் தைப்பூச பெருந்திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சோலைமலை முருகன் கோவிலில் தைப்பூச பெருந்திருவிழா கொடியேற்றமானது சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த தைப்பூச பெருந்திருவிழாவையொட்டி முன்னதாக ஆஸ்தானத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி தேவயானை வள்ளியுடன் புறப்பாடாகி தங்க கொடிமரத்தின் முன் எழுந்தருளினார். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க கொடிமரத்திற்கு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது. பின் கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிம்மாசனத்தில் சுவாமி புறப்பாடும், அதன் தொடர்ச்சியாக மாலையில் யாகசாலை பூஜைகள் முடிந்ததும் பூத வாகனத்தில் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. தைப்பூச பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ள நிலையில் காலை மாலை வேளைகளில் யாகசாலை பூஜைகளும், தினமும் மாலையில் அன்னவாகனம், மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 31ஆம் தேதி தங்க தேரோட்டமும், தைப்பூசத்தன்று காலையில் தீர்த்தவாரியும் தைப்பூச மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகள் கோவில் துணை ஆணையர் யக்ஞநாராயணன் மேற்பார்வையில் கோயில் பணியாளர்கள் சிறப்புற செய்து வருகின்றனர்.